கர்நாடகா மாநிலத்தில் கருவூலத்தில் உள்ள முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நகைகள், அசையா சொத்து பத்திரங்கள் உள்ளிட்டவை தமிழக அரசிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டன. அந்த நகைகள் நீதிபதி மோகன் முன் மதிப்பீடும் செய்யப்பட்டு வருகிறது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சொத்துக்களை குவித்ததாக 1996ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இதையடுத்து அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை செய்தபோது 11,034 புடவைகள், 750 ஷூக்கள், 91 வாட்ச், 27 கிலோ தங்கம், வைர நகைகள், 700 கிலோ வெள்ளி பொருட்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு கர்நாடகா சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. இதனால் அவரது போயஸ் தோட்ட வீட்டில் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள், பொருட்கள் அனைத்தும் கர்நாடகா மாநில கருவூலத்துக்கு எடுத்து செல்லப்பட்டன. இந்த வழக்கில் ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகிய 4 பேரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையையும் பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை 2017ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. அப்போது ஜெயலலிதா 2016ஆம் ஆண்டே காலமாகிவிட்டதால் மற்றும் மூவரும் 4 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனையை அனுபவித்தனர். மேலும் ஜெயலலிதாவுக்கு விதிக்கப்பட்ட 100 கோடி அபராதத்தை கைப்பற்ற அவரது வீட்டில் கைப்பற்றப்பட்ட நகைகளை ஏலம் விட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. மற்றும் மூவருக்கும் தலா 10 கோடி அபராதம் விதிக்கப்பட்டது. ஜெயலலிதாவின் நகைகளை ஏலம் விட கோரி ராமமூர்த்தி என்பவர் மனு தாக்கல் செய்தார். அப்பொழுது ஜெயலலிதாவின் நகைகளை கர்நாடக அரசு ஏலம் விடுவதற்கு பதில் தமிழக அரசிடம் ஒப்படைக்க உத்தரவிடப்பட்டது. இந்த சொத்துக்கள் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் தமிழக அரசிடம் இந்த பொருட்களை ஒப்படைக்க இருந்த நிலையில் கர்நாடகா சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு தடை விதிக்க கோரி ஜெயலலிதாவின் அண்ணனின் மகள் ஜே தீபாவும் மகன் ஜே தீபக்கும் மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுவில் அத்தை ஜெயலலிதாவின் சொத்துக்கள் எங்களுக்கானது என உரிமை கோரினர். வழக்கை விசாரித்த கர்நாடகா உயர்நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு தடை விதித்திருந்தது. இந்த வழக்கு நடந்து வந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை அரசு பறிமுதல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்ததால் ஜே தீபாவின் மனுவை கடந்த ஜனவரி 13ஆம் தேதி கர்நாடகா உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் கர்நாடகா உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நேற்று ஜெயலலிதாவின் நகைகள், அசையா சொத்துக்களின் ஆவணங்கள் உள்பட 465 பொருட்களை உயர்நீதிமன்ற நீதிபதி மோகன் முன் சரிபார்க்கப்பட்டு தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஜெயலலிதாவின் பொருட்கள் அனைத்தும் பெங்களூரில் இருந்து தமிழக அதிகாரிகள் முன் முறையாக ஆய்வு செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டது. ஒப்படைக்கப்பட்ட நகைகள் அனைத்தும் தமிழக அதிகாரிகள் கொண்டு வந்த பெட்டியில் வைத்து சீல் வைக்கப்பட்டு சென்னைக்கு எடுத்து வரப்பட்டது. சாலை மார்க்கமாக சுமார் 6 மணி நேரத்துக்கும் மேலாக பயணம் மேற்கொண்டு உரிய பாதுகாப்புடன் நகை பெட்டிகள் அடங்கிய வாகனம் சென்னை நந்தனத்தில் உள்ள சென்னை மாவட்ட அரசு கருவூலத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் முன் கொண்டு வரப்பட்டது. பலத்த பாதுகாப்புடன் 2வது தளத்தில் இருக்கக்கூடிய கருவூலத்தில் வைக்கப்பட்டு கருவூல அதிகாரிகள் பாதுகாப்பாக வைத்துள்ளனர். இதனிடையே கர்நாடகா உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தீபா, தீபக் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று பட்டியலிடப்பட்டுள்ளது. அந்த மனு விசாரணைக்கு வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.